உடனடியாக ஒன்றுமே போடலையே எங்க இருக்கு அப்ப என்னதுக்கு இந்த கடை இங்க இருக்கு இது சாமானம் இல்லை ஒன்றும் இல்லை இந்த கடை தற்காலிகமா தேவையில்லையே தற்காலிகமா தேவையில்லை உங்களுக்கு இன்னொரு கடை அங்கே இருக்கல்லோ அப்ப யாருக்கு இருக்கு அப்ப நீங்க சாமான் போடாம என்னதுக்கு எடுத்துருக்கணும் மூணு கடை இது மூணு கடை இது நீங்க போங்க மூணு கடைக்கு நீங்க போங்க மூணு கடைக்கு மூணு கடைக்கு போங்க நீங்க போங்க போங்க இந்த கடையாச்சு போலீஸ் போலீஸ் கத்திய வாங்க வெட்டி ரெண்டு வெட்ட சொன்னாங்க கத்தியால தானே வெட்ட எழுதும் சரியா ஒரு ஆள் மட்டும் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு நீங்கள் உடனடியாக எல்லாரும் சகலரும் போகும் அந்த இடத்துக்கு எங்களுடைய மாநகர போக்குவரத்து சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் இருக்கணும் மாநகரத்தில் இடையூறு இல்லாம மக்கள் வந்து போகணும் வைத்தியசாலை சுற்றுவட்டம் எப்படி இருக்குன்னு இப்பயே பாருங்க இடத்துல படிவா பாருங்க எங்களுடைய மாநகரத்தினுடைய ஒரு தேவாலயத்துக்கு முன்னுக்கு பாருங்க எப்படி இருக்கு வாழ்வாதாரத்துக்குரிய நல்ல இடம் இருக்கு அந்த கொஞ்சம் இல்லைங்க அம்மா அந்த இடத்துக்கு போயிட்டு கடை செஞ்சு உங்களுக்கு சொல்லிருக்கு தானே சரி இன்னும் உங்களுக்கு செய்யல இப்ப வந்து நகராபதி ஐயா முடிவு எடுத்து நீங்க எல்லாம் கலட்டி அங்க ஒண்ணு போக சொல்லு அப்ப நீங்க சரியா நீங்க ஐயா அப்ப நகராபதி அவனோட கதைக்கோணம் போயிட்டு අපිට ගිහිලා එතන කඩේක ගන්න මේ රෙදි අප්පම කියලා ගෙදර තිබ්බොත් වාසියක් ஆடி பார்க்கிங் இருக்கு இடம் இல்ல சொல்றாங்க இடமே இல்ல போறது அது என்னோட படிச்ச பழங்க புரியல அறுவாசி பேர் இன்றைக்கு கஞ்சா தூள்னு சொல்லி களவு கேஸ்ல தெரியாங்க நாங்க சொந்தமா தான் புரிச்சு அதை யோசிக்கீங்களா எத்தனை கேஸ் எந்த ஊர் கற்குளம் காட்டு என்ன படிக்க காட்டுறாங்க 60 பேர் இதான் என்ன நண்பர்கள் போய்க்க மாட்டாங்க சொல்றேன் 60 பேர் வழக்கு எத்தனை 15 பேர் உள்ள இருக்காங்க நான் வந்து புந்தரமா வந்து அங்க போறாங்க சொந்த தொழில் சொந்த களவு இல்ல நேர்மையா போட்டு நேர்மையா நாங்க தொழில் செய்யறோம் நான் களவெடுத்தோம் இல்லையே இல்ல இதை வச்சு கஞ்சா தொழில் வச்சோம் இல்லையே பள்ளிக்கடை உள்ள பள்ளிக்கடை அனுமதி கொடுத்துட்டு அது நாங்க பாப்பா தான் இப்ப லட்சம் முன்னுக்கு லட்சம் நாங்க பாப்பா நீங்க ஏன் தலைவரிங்க கேட்கலாம் இப்ப அவங்களுக்கு ஒழுங்கான மினிஸ்டர் இந்த பஞ்சால இந்த இருக்கு இவரை எங்களை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க மாட்டாங்க நாங்க இங்கே சாப்பிடுறது இங்கே தான் தண்ணிக்கு போறது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க அங்கே கட்டிருக்கோம் பாருங்க போட்டு போட்டே இல்லை பார்த்தா சரி காத்தினா இந்த சேர்த்து மட்டும் இல்லாட்டிக்கு காத்தினா சாமான் விட்டுருப்பாங்க அது மட்டும் பண்ண மாதிரியே சொல்லுவாங்க காத்தினா வந்து காத்தினா வந்து இந்த இடத்துல வந்து தம்பி நீங்க பள்ளி தூக்க மாதிரி நீங்க செய்யணும் சொல்லி அவர் விட்டுருப்பாரு பள்ளியை சுத்தி கடை பள்ளியை சுத்தி எவ்வளவு கடை இருக்கு அப்ப அவங்க சொல்றாங்களா கோயில் செய்ய மாட்டேன் சேச்சு செய்ய மாட்டேங்குது இந்த சேச்சு வந்து யாரு போலீஸ்
எல்லாத்தையும் கொண்டு வந்து தமிழனை அடிச்சு கலந்துட்டாங்க. என்னங்க ஒண்ணு இது இன்றைக்கு இதுக்கு இப்படி இது விகாரத்துக்கு அனுமதி கொடுக்கல. இந்த புத்தகம் நான் கும்பிடுனா இந்த புத்தகம் மட்டும் இருக்கு. இதுக்கு இப்படி இதுண்டா இதுக்கு இப்ப விகாரத்துக்கு அனுமதி கொடுக்கல. ஏன் நடத்துறீங்க விகாரத்துக்கு? எங்கட பாலவந்தம் திருலங்கால கட்ட போறோம். அனைத்து செக் பண்ணிருக்கீங்க. சும்மா உங்களுக்கு பள்ளி சைட் கடைக்கு என்ன அனுமதி கொடுப்பீங்க நீங்க? அது எங்க பில்டிங் மேலே பள்ளி சைட் கடைக்கு அனுமதி கை வைக்க என்ன நியாயம் கேட்கிறேன்? பள்ளி கடை இல்லையா? கொஞ்சம் இருக்கடா எங்களுக்கு இதை காட்டுங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.